ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 24/11/2024க்கான கேரளா லாட்டரி சான்ஸ் அன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்த பேட்டர்ன் படி இந்த மாதிரி, அதாவது மொதல் நாள் சி போர்டு 2 அப்படிங்கிற நம்பரும், அடுத்த நாள் அடிக்கிற மொதல் 6 நம்பரில் மொதல் நம்பருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா நம்ம கரெக்டாக 2 2ன்னு அடிச்சிருக்காங்க. இங்கே 8 8ன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ லாஸ்ட்டில் நமக்கு 5 5ன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ முன்னாடி இந்த பேட்டர்னில் நம்ம நிறைய டைம் வின்னிங் பண்ணியிருக்கோம். இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தோன்னா 742 முன்னாடி ஃபஸ்ட்டு சொன்ன பேட்டர்ன் வந்து பார்த்தோன்னா நம்ம வகுத்தல் பண்ணணும். வகுத்தல் பண்ணோம்னா நமக்கு 0178 லாஸ்ட் 4 நம்பருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதுலேருந்து நமக்கு 2 நம்பர் வந்து பாஸ் ஆகிருக்கும். சரிங்களா, 0178லேருந்து 2 நம்பர் பாஸ் ஆகிருக்குங்களா. ஸோ அதே மாதிரி 838 வகுத்தல் 872 போன டைம் அந்த மாதிரி வருமானு பார்த்தோம். அந்த வந்து பாஸ் ஆகலை. ஸோ இதே இன்னொரு பேட்டர்ன் நான் வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா, 742 பார்த்தீங்களா, 742 ப்ளஸ் 281 ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு கரெக்டான ஒரு ரிசல்ட் வருது. 023 இருக்குங்களா. இந்த 023க்கு ஃபுல் ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஆப்போசிட் நம்பர் நான் எழுதிக்கிறேன். இந்த இடத்துல 0க்கு 5, 2க்கு 7, 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா 8, 578. ஸோ அடுத்த நாள் ரிசல்ட் பாருங்கள், 782 2 நம்பர் நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா, திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா 838 ப்ளஸ் 872. ஸோ இந்த மாதிரி ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு 710ன்னு சொல்லி கிடைக்கிது. 710க்கு 7க்கு பவர் பார்த்தீங்கன்னா 2, 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா 6, 0க்கு பவர் பண்ணிங்கன்னா 5. சரிங்களா, ஸோ அடுத்த நாள் ரிசல்ட்டில் பாருங்கள் 425. ஸோ 2ம் 5ம் நமக்கு வந்து பார்த்தோன்னா பாஸ் ஆகிருக்கு. ஃபஸ்ட் நமக்கு வந்து பார்த்தோன்னா 7 8 வந்து பார்த்தோன்னா பாஸ் ஆனிச்சு. சரிங்களா, இப்போது நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இப்போ இந்த 165க்கு 165 ப்ளஸ் 523 ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுறோம். ப்ளஸ் பண்ணுறதுல நமக்கு வந்து பார்த்தோன்னா 688 அப்படிங்கிற நம்பர் கிடைக்கிது. சரிங்களா, ஸோ 688 அப்படின்னு சொல்லி கிடைக்கும்பொழுது 6க்கு பவர் பண்ணிங்கன்னா நமக்கு 1, 8க்கு பவர் பண்ணாலும் 3 தான். அதே மாதிரி 8க்கு பவர் பண்ணாலும் 3 தான். சரிங்களா, ஃபஸ்ட்டு நமக்கு எடுத்ததுமே நமக்கு பிசியில் 78 அப்படிங்கிற நம்பர் பவர் பண்ணோம்னா நமக்கு ஏபியில் வந்துச்சு. ஸோ ஏசி 2 5ன்னு எடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் வந்திருக்கு. சரிங்களா, ஃபஸ்ட்டு ஏபி வந்துச்சு, அடுத்து பிசி வந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏபியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பண்ணுற நம்பர் வந்துருக்கணும். சரிங்களா, 6 8 அப்படிங்கிற நம்பர் 13 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. ஸோ 13 அப்படிங்கிற நம்பரு ஏபிஎஸ்சிபிஸில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இங்கே அடித்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏபி, அடுத்து ஏசி அடிச்சிட்டாங்க. சரிங்களா, 25ங்கிறத எடுத்து நமக்கு இந்த இடத்துல ஏபியும், இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நமக்கு 25ங்கிறது பிசியும் அடிச்சிருக்காங்க. சரிங்களா, அப்போ நெக்ஸ்ட்டு நமக்கு இந்த இடத்துல ஏசி தான் வரணும். சரிங்களா, இங்கே எடுக்கிற இடம் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பிசி எடுத்துட்டாங்க, ஏசி எடுத்துட்டாங்க, அடுத்து ஏபிலேருந்து எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா, ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா ஏபிஎஸ்சிபிசியில் 13 31 அப்படிங்கிற நம்பரு எடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ நமக்கு ஏசியில் தான் வந்து பார்த்தோன்னா 13 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தோன்னா வரணும். ஸோ 13 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா என் நம்பர் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார்ட் கெஸ்ஸிங்கில் மேக் பண்ணி எடுத்துக்குவோம். சரிங்களா, ஏசியில் 13 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இங்கே நமக்கு 78ங்கிற திருப்பி 87ன்னு வச்சுருக்காங்க. 25ங்கிறது நமக்கு பிசியில் டேரெக்டாகவே வந்துருச்சு. ஸோ 13 31 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஸோ சார்ட் கெஸ்ஸிங்கில் மேட்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது மேட்சிங்கான கெஸ்ஸிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் கரெக்டாக. அதாவது 13 அப்படிங்கிற நம்பர் வரணும். சரிங்களா, 13 அப்படிங்கிற நம்பர் வரும்பொழுது இந்த 137லேருந்து 2 நம்பரு கரெக்டாக இங்கேருந்து 1 2 3 4 5வது நாள் 773 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ஸோ அடுத்து ஏப்ரல் மாதத்தில் ஒரு 13 31 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு. ஸோ இதுலேருந்து 5வது நாள் 183 2 நம்பர் பாஸ் ஆகிருக்குங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு 135ன்னு இருக்குது. இந்த 135க்கும் ஸோ 5 வந்திருக்கு. ஆனால் நமக்கு வந்து பார்த்தோன்னா 5 அப்படிங்கிற நம்பர் வந்து பாஸ் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் 315 31 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. ஸோ இதுலேருந்து நமக்கு 35 அப்படிங்கிற நம்பர் எடுத்துக்கிட்டாங்க. சரிங்களா, ஸோ இங்கே 13 இருக்குது. இங்கேருந்து பார்த்தோம்னா 1 2 3 4 5வது நாள். ஸோ நம்ம ஏற்கனவே 13 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தோன்னா நம்ம எடுத்தாச்சு. சரிங்களா, ஸோ அதுக்கு மேட்சிங்காக தான் நம்ம வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா, 13 31 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. சரிங்களா, இப்போ இந்த 132 நீங்கள் ஏபிஎஸ்சிபிஸில் மாற்றி எடுத்து ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணி பார்த்துக்குங்க. சரிங்களா, இப்போ 132 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இங்கே நம்ம ஏற்கனவே 13 அப்படிங்கிற நம்பர் ஏசியில் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணியாச்சு. சரிங்களா, ஸோ இப்போது 842 இருக்குது. ஸோ இதில் 42 எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல 04 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா இந்த இடத்துல நமக்கு 41 இருக்குது. சரிங்களா, 40 41. சரிங்களா, ஸோ 40 41 சொல்லி அடிச்சிருக்காங்க. இங்கே 42 43 அப்படின்னு சொல்லிட்டு வர சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் 143 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா, ஸோ இந்த நம்பர் அடித்தாங்கன்னா 91 43 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, 91 43 அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா,
ஸோ 91 43 அப்படிங்கிற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபிஎஸ்சியில் 13 31 அப்படிங்கிற நம்பரையும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பேட்டர்ன் பாருங்கள். ஸோ 143 91 43 அப்படிங்கிற ஒரு சிங்கிள் நம்பரு, இந்த நம்பர் சேர்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த இடத்துல 72 இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? 72 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த 72க்கு இந்த 2 அப்படிங்கிற நம்பருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த 2 எடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கேப் விட்டு ஏ போல் 2ன்னு சொல்லி அடிச்சிட்டாங்க. இப்போ 2க்கு பக்கத்தில் ஒரு நம்பர் 1ன்னு இருக்குங்களா? ஸோ இந்த 1 அப்படிங்கிற நம்பர் எடுத்து நமக்கு ஒரு நாள் கேப் விட்டு இந்த இடத்துல 1 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிட்டாங்க. சரிங்களா? 1 அப்படிங்கிற நம்பர் எடுத்து அடிச்சிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல நமக்கு 6 இருக்குது. 1க்கு பக்கத்தில் 6 இருக்குது. ஸோ இந்த 6 அப்படிங்கிற நம்பர் எடுத்து நமக்கு ஏ போர்டில் 6 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஏ போர்டு 6 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பி போர்டுக்கான கெஸிங் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஏ போர்டில் ஒரு 6 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ ஏ போர்டில் 6 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா பி போர்டு பார்த்துங்க. பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 0. ஸோ இந்த பேட்டர்ன் நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். 0 6 9 3, அதாவது 0 + 3 3. சரிங்களா? 3 + 3 வந்து பார்த்தீங்கன்னா 6, 3 + 3 சாரி 6 + 3. சரிங்களா? 6 + 3 வந்து பார்த்தீங்கன்னா 9. சரிங்களா? ஸோ இந்த பேட்டர்னில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0 + 3 வந்து பார்த்தீங்கன்னா 0 தான். சரிங்களா? 0 3 6 9. ஸோ இந்த பேட்டர்னில் நமக்கு பி போர்டில் 3 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. நமக்கு ஆல் போர்ட்லேயே நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 அப்படிங்கிற நம்பர் நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு ஏ போர்டில் 6 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு. ஸோ பி போர்டில் 3 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஏபி 63. ஸோ ஏபி 63 அப்படிங்கிற நம்பரும் கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. ஏபியில் தனியாக. சரிங்களா? இப்போ 63 அப்படிங்கிற வரும்போது பிசியில் என்ன வரலான்னு பார்த்துங்க. கரெக்டாக இந்த கடைசியாக இந்த 4 நாள் ரிசல்ட் வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுக்க போகிறோம். ஸோ இதில் கரெக்டாக பார்த்துக்குங்க. இங்கே உள்ள ஏ போர்டு மட்டும் பார்த்துங்க. 2லேருந்து ஒரு நம்பர் கம்மி பண்ணி நமக்கு ஏ போர்டு 1. இங்கே உள்ள 7 இருக்குது பார்த்தீங்கன்னா, 7க்கு ஒரு நம்பர் கம்மி பண்ணோம்னா 6. ஸோ 16 அப்படிங்கிற நம்பர் ஏபி அடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டு 0. காமனாக வந்து பார்த்தோன்னா சி போர்டு ஒவ்வொரு நம்பர் கம்மி பண்ணி அடிக்கிறாங்க. 0க்கு ஒரு நம்பர் கம்மி பண்ணோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 5லேருந்து ஒரு நம்பர் கம்மி பண்ணோம்னா 4. ஸோ ஏசி 94 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஏபி அடிச்சிட்டாங்க, அடுத்து ஏசி 94 அடிச்சிட்டாங்க. இப்போது நெக்ஸ்ட்டு நமக்கு இங்கே எடுத்த நம்பர் பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு ஏ போர்டு அண்டு இங்கே உள்ள சி போர்டு எடுத்திருப்பாங்க. சரிங்களா? ஏ போர்டு அண்டு சி போர்டு எடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா பி போர்டு அண்டு சி போர்டு எடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு ரெண்டுமே நமக்கு வந்து பார்த்தோன்னா சி போர்டு தான் வந்து பார்த்தோன்னா எடுக்கணும். சரிங்களா? ஏசி பிசி ஒருவேளை ஏபி நம்ம கம்மி பண்ணாங்கன்னா 88 தான் வரணும். ஸோ அந்த 88 ஒரு நம்பர் எடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த கணிப்புப்படி நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போது 88லேருந்து 2 நம்பருமே கம்மி பண்ணாங்கன்னா 88 அப்படிங்கிற நம்பர் தான் நாளைக்கு வரணும். ஸோ நான் மறுபடியும் சி போர்டுமே நம்ம கம்மி பண்ணோம்னா 634 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? நமக்கு சி போர்டே கரெக்டாக நம்ம கம்மி பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு இந்த கணிப்படி நமக்கு வந்து பார்த்தோன்னா 634 வரணும். ஸோ ஏபி கம்மி பண்ணாங்க அப்படின்னா 887 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. வந்துச்சுன்னா 9887 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த நம்பர் வந்துச்சுன்னா 5634 அப்படிங்கிற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணிங்க. வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 143 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணிக்கிங்க. சரிங்களா? 143 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த நம்பர் வந்துச்சுன்னா 9143 5634 9887. சரிங்களா? ஸோ அந்த 3 நம்பர் சேர்த்து ட்ரை பண்ணிக்கங்க. வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. 9143 5634 9887. ஸோ 2 நம்பர் கம்மி பண்ணாங்கன்னா நமக்கு 887 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ அதிகபட்சமாக என்னால் சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க 143 எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபி மட்டும். சரிங்களா? ஏ போர்டு மட்டும் 6 அப்படிங்கிற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுங்க. ஆல் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? 87க்கும் 143க்கும் ஒரு நல்ல முக்கியத்துவம் கொடுங்க. 9143 அப்படிங்கிற நம்பர் கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள். 87 அப்படிங்கிற நம்பரு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. 98 87 எடுத்து ட்ரை பண்ணுங்கள். 5634 ஏ போர்டில் 6 அப்படிங்கிற நம்பர் தனியாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.